கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளை உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 11வது வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். எப்படியா கர்த்தரை நாம் எப்படி சேவிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது? பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஏன் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இன்றைக்கு நாம் எல்லாரும் சபைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய சபைக்கு போவதற்கு நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாகவே பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்லப்படுகிறது? உண்மையாகவே இன்றைக்கு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு உலக பிரகாரமான ஒரு அதிகாரியை நம்ம பார்க்க போனனாலே நேரம் தவறி போவோமா? கவனிங்க, அந்த அதிகாரி பார்ப்பதற்காக ரொம்ப நேரம் சீக்கிரமாகவே முன்பாகவே நாம் உண்மையாகவே எல்லாவற்றையும் புறப்பட்டு எல்லா காரியங்களையும் உண்மையா அந்த அதிகாரியை அவர் வருவதற்கு முன்பாகவே நாம் போய் அந்த இடத்திலே காத்து கொண்டிருப்போம். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்பது பரிசுத்த தேவனுடைய சபைக்கு நீங்கள் செல்வது ராஜாதி ராஜாவாகிய அந்த கர்த்தரை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகம் தேவ பிள்ளைகளே கர்த்தர் மேல் உண்மையாகவே ஒரு நிர்விசாரத்தோடு நாம் சபைக்கு போகிறோமா? இன்றைய இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நிர்விசாரத்தோடு நாம் சபைக்கு போகிறோமா? சபை 8 மணிக்கு இல்ல 9 மணிக்கு அப்படின்னா பரவாயில்ல, 9 மணிக்கு தானே, நம்ம கொஞ்சம் நேரம் கடந்து ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் கழித்து நாம் சபைக்கு போகலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, எச்சரிக்கை. காரணம், நமக்குரிய தேவ தூதர்கள் உண்மையாகவே நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தின் அந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்குரிய தேவ தூதர்கள் உண்மையாகவே நம்மை கண்காணிக்கிறார்கள். எந்த மணி நேரத்திற்கு சபை ஆரம்பிக்கப்படுகிறது, எந்த மணி நேரத்திற்கு நம்மெல்லாம் போகிறோம், பரலோகத்திற்கு ரிப்போர்ட் போய் கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே கர்த்தருடைய காரியத்திலே நிர்விசாரமாய் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். அப்ப கர்த்தருக்கு நாம் பயப்படணும். ஏன் அவருக்கு பயந்து நடக்கணுமா? அவர் நம்முடைய தகப்பன் தான், நல்ல தகப்பன் தான், நம்மேல் அன்பு கூறுகிறவர், நம்மேல் இரக்கமுள்ளவர், நம்மேல் தயவு செய்கிறவர். ஆனா அவர் ராஜாதி ராஜா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தேவனை நாம் பார்ப்பதற்கு பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். 2வது காரியம், நடுக்கத்துடனே கலிகூற வேண்டும். கவனிங்க, நம்முடைய கலிகூறுதல், சந்தோஷமா இருங்க, நல்ல ஆனந்தமா இருங்க, ஆனா அது கர்த்தருக்குரிய ஒரு நடுக்கத்தோடு காணப்பட வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளை கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? இன்றைக்கு அநேகம் தேவ பிள்ளைகளே ஒரு நிர்விசாரத்தோடு சபைக்கு பரவாயில்ல, இந்த வாரம் போனா போகலாம், இல்ல அடுத்த வாரம் போய்க்கலாம். இல்லைங்க, உண்மையாகவே இந்த காரியத்தை கர்த்தர் விசாரிக்கிறார். நமக்குரிய தேவ தூதர்கள் இந்த காலை வேளையிலே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பயத்தோடு செய்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்பது ஒரு மனமகிழ்ச்சியின் காரணம், ஒரு மனமகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மனமகிழ்ச்சி நாளிலே ஒரு சந்தோஷத்தோடு ஒரு ஆர்ப்பரிப்போடு, என்னங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்க நண்பர்கள் கேட்கறாங்க, என்ன இவ்வளவு சந்தோஷமா, என்ன காலையில ரொம்ப நல்லா நீட்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி எங்க போறீங்க? நாங்க எங்க ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரை பார்க்க போறோம், சபைக்கு போகிறோம். என்ன சர்ச்சுக்கு தானே போறீங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படி அவங்க கேட்டாங்கன்னா சொல்லுங்க, பரலோகத்தின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் பார்க்க போகிறோம், நாங்கள் அவரிடத்துல பேச போகிறோம், அவர் எங்களிடத்திலே பேச போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இதுதான் அப்ப கர்த்தர் இதை உண்மையாகவே வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நிர்விசாரம் நம்ம ஒரு 10 நிமிடம் கழித்து இல்ல, ஒரு அதிகாரிக்கே, இந்த உலக பிரகாரமான அதிகாரிக்கே நம்ம எவ்வளவு பயந்து வேகமாய் முன்பாக போய் உட்கார்ந்து கொள்ளுகிறோம். பரலோகத்தின் தேவன், ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன், மகிமை நிறைந்தவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர், நித்தியம் உள்ளவர், என்றைக்கும் சாவாமை உள்ளவர். அப்ப அந்த தேவனை பார்ப்பதற்கு ஒரு பயத்துடனும் நடுக்கத்துடனும் முன்பாகவே, சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே போய் சபையில முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி மன்றாடி பாருங்க, தேவனை நோக்கி ஜெபித்து பாருங்களேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே
நீங்கள் எதிர்பார்க்க முடியாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். நிச்சயமாகவே உண்மையாகவே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு உற்சாகத்தோடு புறப்பட்டு கர்த்தருடைய சபைக்கு வேகமா, எல்லாருக்கும் முன்பாக நான் சபைக்கு போகணும், எல்லாருக்கும் அப்புறம் லாஸ்டா நான் கடைசியா போகணும்னு நினைக்காதீங்க. எப்போ அந்த இடத்துல அதற்குரிய ஆயத்தங்கள் நடக்குதோ அப்பவே கர்த்தர் வந்துடுறார். அவருக்கு முன்பாக நான் தாழ விழுந்து கர்த்தருக்காக பயத்துடனே அவரிடத்துல களி கூறணும். செய்வீர்களா? இந்த காலவேளையிலே நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஆச்சரியமான, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்குமான அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல பயத்துடனே கர்த்தரை சேவிக்கும்படியாய், நடுக்கத்துடனே உமக்குள் களி கூறும்படியாய், உண்மையாகவே நாங்கள் கர்த்தருக்கென்று நிர்விசாரமாய் அல்ல, நடுக்கத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூறும்போது அந்த பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து இயேசப்பா எங்களுக்கு வேண்டிய காரியங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஐஸ்வர்யத்தை இடங்கொள்ளாமற் போக மட்டும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீர் பரலோகத்திலிருந்து சந்திக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்றையிலிருந்து ஒரு உற்சாகத்தோடு, கர்த்தருக்கென்று பயத்தோடு எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்ய கடப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தருக்காக பயத்துடனே எழும்பி பிரகாசி.